जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பண்பாடு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கவிஞர் அறிஞரின் தற்பெருமை, அதுவும் ஓர் அழகு. ஸ்வய மரியாதை என்பது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தற்பெருமை ஆகிவிடும். அப்படிப்பட்ட சமயங்களில் மற்றவர்களை தூக்கி எறிந்து ஆணவமாகவே கூட பேசிவிடுவதுண்டு. அதாவது மற்றவரின் ஸ்வய மரியாதையை பங்கப்படுத்துவதுண்டு. நல்ல கவிஞர்களாக அறிந்தவர்களாக உள்ளவர்களும் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பண்ணியிருக்கிறார்கள். காளிதாசன், கம்பன் ஆகியவர்களை பற்றியே இம்மாதிரியான கதைகளும் இருக்கின்றன. அதிலும் கதாரசம் இருப்பதால் சொல்கிறேன். இந்த விஷயங்களை டீப்பாக எடுத்துக்கொண்டு அவர்களை எடை போட்டுவிடக் கூடாது. அவர்களுடைய உயர்ந்த குணங்களும் பண்புகளும் பெரிய ரிசர்வாயர் மாதிரி தேங்கி இருந்ததென்றால் அதிலே மேல் பரப்பிலே எப்போதோ எழுந்திருந்து அப்புறம் அமுங்கி போய்விடுகிற அலைகள் மாதிரிதான் இவற்றை நினைக்க வேண்டும். இப்படி அலை கொஞ்சம் வீசுவதே ரிசர்வாயருக்கு அழகு. நம்மிடம் தற்பெருமை அலை அடித்தால் அது சொம்பு மாதிரி, டம்ளர் மாதிரி இருக்கிற ஜலத்தில் அலை அடிப்பது போன்ற விபரீதமாக ஆகும். தங்களுடைய மேதாவிலாசத்தை கான்ஷியஸாக தெரிந்து கொண்டிருந்த கவிகளும் அறிஞர்களும் இப்படி மற்ற கவிகளையோ பண்டிதர்களையோ ஆதரவாளர்களான பிரபுக்களையோ அலட்சியமாக பேசி பாடியிருப்பதாக அநேக துணுக்குகள் இருக்கின்றன. சாதாரணமாக போட்டி பொறாமை இருப்பது தப்புதான், ரொம்ப தப்புதான். ஆனாலும் வித்யை வளர வேண்டுமானால் அதற்கு இதுவும் உதவி பண்ணுகிறது. ஸ்பர்தையா வர்த்ததே வித்யா என்பார்கள். ரன்னிங் ரேஸில் கலந்து கொண்டவன் போட்டி தப்பு என்று பின்னாடி நின்று விட்டால் எப்படி இருக்கும்? ஒரு மாணவன் மற்றவர்கள் ரேங்க் எடுக்கட்டும் என்று போட்டி போடாமல் இருந்தால் சரியா? பொறாமை இல்லாமல் போட்டி இருப்பதுதான் உத்தமம், அதுதான் சரி. ஆனால் பெரிய பண்டிதர்கள் கவிகள் விஷயத்தில் இந்த பொறாமை கூட மிஞ்சி போகாத போது அவர்களுடைய குணச்சித்திரத்துக்கு ஒரு கான்ட்ராஸ்ட், வேறுபாட்டு ருச்சி தருவதாகவே அழகு செய்கிறது. மிஞ்சி போகும்போது அவர்களுக்கும் ஒரு குட்டு விழுந்து பாடம் பெற்று அடங்கியும் போயிருக்கிறார்கள். காளிதாசன் யாரை எடுத்தெறிந்து பேசினான் என்றால் தன்னுடைய சக கவிகளையோ ராஜாவையோ அல்ல, அதற்கும் மேலே அம்பாளை, சாக்ஷாத் பராசக்தியையே அப்படி பேசிவிட்டான். அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலம்தான் அவனுக்கு கவித்துவ சக்தியை கொடுத்தது. காளிதாசன் என்பதாக அவளுடைய அடிமை என்றே பேர் வைத்து கொண்டிருந்தான். அம்பாள் ஸ்தோத்திரம் என்றவுடன் யாரும் கற்றுக்கொண்டு சொல்லும் ஷியாமளா தண்டகம் அவன் வாக்கிலிருந்து வந்ததுதான். ஆனாலும் என்ன ஆயிற்று என்று பார்ப்போம். தெய்வ தீர்ப்பு கோருவது. கவிகளுக்குள்ளே ரொம்ப போட்டி முற்றி வாதத்தினாலே அவர்களில் எவருடைய சுப்பீரியாரிட்டியையும் நிச்சயிக்க முடியாமல் போனால் அப்போது ராஜா தெய்வத்தின் தீர்ப்புக்குத்தான் விஷயத்தை விட்டுவிடுவான். எல்லா கவிகளையும் வித்வான்களையும் கோவிலுக்கு அழைத்து கொண்டு போவான். அங்கே பூ கட்டி வைத்து எடுத்து பார்ப்பார்கள். அல்லது போட்டி கவிகளின் கவிதைகளை கொண்ட சுவடிகளை தராசிலே நிறுத்து பார்ப்பார்கள். சாதாரணமாக பார்த்தால் அந்த சுவடி கட்டுகளில் எதில் ஜாஸ்தி கவிதைகள், அதாவது ஓலைகள் இருக்கிறதோ அதுதான் அதிக எடையாக இருக்கும். ஆனாலும் இப்படி தெய்வ சந்நிதானத்தில் தெய்வமே கதி என்று அவர்கள் அத்தனை பேரும் நம்பி நாஸ்திகவாதமும் பரிகாசமும் இல்லாமல் பூரணமாய் நம்பி நிறுத்து பார்த்தபோது ஓலை வெயிட்டில் ரொம்ப லேசாயிருந்தால் கூட எது கவிதையிலே உசந்த தரமானதோ அதை வைத்த தட்டுத்தான் கீழே இறங்கும். துளியோண்டு திருக்குறளை சங்கப்பலகையில் வைத்ததும் பாக்கி அத்தனை சங்க புலவர்களும் பொற்றாமரை குளத்தில் விழுந்து விட்டார்கள் அல்லவா? அந்த மாதிரி ஞானசம்பந்தர் கதையிலே வருவது போல அனல்வாதம் புனல்வாதம் என்று
நடத்தியும் திவ்ய சக்திகளின் முடிவுக்கு போட்டியை விடுவதுண்டு. குறிப்பு: முதற் பகுதியில் முருகனின் தமிழ்நாட்டு அவதாரம் எனும் உரை பார்க்க. அல்லது எல்லாரும் சன்னதிக்கு போய் அப்படியே மௌனமாக பிரார்த்தித்து தியானம் பண்ணுவார்கள். அர்ச்சகரின் மேல் ஆவேசம் ஏற்பட்டு ஈஸ்வர சித்தம் தெரியும் அல்லது அசரீரி கேட்கும். காளிதாசனும் அம்பிகையும். காளிதாசன் பவபூதி, தண்டி இந்த 3 பேரில் யார் உசத்தி, அவர்களை எப்படி ரேங்க் பண்ணுவது என்று வாத பரீட்சைகள் மூலம் முடிவு கட்ட முடியவில்லை. அதனால் போஜன் எல்லாரையும் அம்பாள் சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டு போனான். அம்பாள் அசரீரியாக முடிவு சொன்னாள். கவிர் தண்டி கவிர் தண்டி பவபூதிஸ்து பண்டிதக. தண்டியை கவி என்று சொல்ல வேண்டும். ஒரு தரத்துக்கு 2 தரமாக நிச்சயப்படுத்தி அப்படி சொல்லலாம். பவபூதியோ என்றால் பண்டிதர் என்க வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக சொன்னாள். பாண்டித்யம் அதிகம் என்றால் அநேக விஷயங்களை பற்றிய அறிவு, பாஷையின் இலக்கணத்தில் நல்ல ஞானம் இருப்பது என்று அர்த்தம். ஆனால் இலக்கணம் வேறே, இலக்கியம் வேறே. கவிக்கு ரொம்பவும் விஷயம் தெரிந்து பாஷா சாஸ்திர ஞானம் நிறைய இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஹிருதயத்தாலே எதிலோ ஒன்றிலே சின்ன விஷயமானாலும் அதிலே அப்படியே ஊறி ரசத்தை அனுபவித்து அதை பெரிய கிராமர் இல்லாவிட்டாலும் மதுரமான லலிதமான வாக்கிலே மற்றவர் ஹிருதயத்திலும் புகும் விதத்தில் நயமாக நகாஸ் செய்து சொல்கிறவன்தான் கவி. பாண்டித்யம் கவித்துவம் இரண்டும் சமமாக சேர்ந்திருந்தால் விசேஷம். ஆனாலும் அவை பொதுவாக கவி என்கப்பட்டவர்களில் வெவ்வேறு ப்ரொபோர்ஷனில், அதாவது விகிதத்தில் தான் சேர்ந்திருப்பதை பார்க்கிறோம். சிலதைத்தான் பொயட்டிக் என்னும்படியாகவும் சிலதை ஸ்காலர்லி என்னும்படியாகவும் இருக்கிறது. இதிலேதான் தண்டியிடம் பாண்டித்யத்தை விட கவிதாரசம் அதிகம் என்றும், பவபூதியிடம் கவிதாரசத்தை விட அறிவின் கனம் அதிகம் என்றும் பொருள் ஏற்படும்படியாக அம்பாள் ரத்ன சுருக்கமாக தீர்ப்பு கொடுத்தாள். காளிதாசனை பற்றி இதில் எதுவும் இல்லை. அப்படியானால் தன்னை அவள் கவிஞன் என்றும் வைக்காமல் அறிஞன் என்றும் வைக்காமல் அடியோடு கழித்து கட்டிவிட்டாளா என்று அவனுக்கு பொத்து கொண்டு வந்தது. அப்போதுதான் கவித்துவ சக்தியான சிந்தனைக்கும் வாக்குக்குமே எவள்தான் மூலமோ, எவளால்தான் காளிதாசன் ஆளானதோ அவளையே தூக்கி எறிந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். நம்மை தூக்கி வாரி போடுகிற மாதிரி வார்த்தை சொல்லிவிட்டான். அப்படின்னா நான் யாருடி என்று திட்டி ஒரு வார்த்தை போட்டுவிட்டான். கோ அகம் என்று சம்ஸ்கிருதத்திலே கோபமாக கேட்டுவிட்டான். அவன் அவசரப்பட்டு விட்டான். தண்டியையும் பவபூதியையும் பற்றி சொன்னதோடு அம்பாளுடைய ஜட்ஜ்மெண்ட் முடிந்து விடவில்லை. அதைத் தொடர்ந்து காளிதாசனை பற்றியும் அவள் சொல்வதற்குத்தான் இருந்தாள். ஆனால் ஒருத்தர் கவிஞர், இன்னொருத்தர் அறிஞர் என்று அவள் சொன்னவிட்டு இனிமேலே சொல்ல எதுவும் இல்லை என்று காளிதாசன் அவசரப்பட்டு விட்டான். பரதேவதையை துச்சமாக வார்த்தை சொல்லிவிட்டான். அதற்காக அவள் கோபம் கொள்ளவே இல்லை. காளிதாசனும் அம்பிகையும் நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर